Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. விஜய் தன்னுடைய மாநாட்டில் அதிமுக பற்றி ஒன்றுமே சொல்லலை, ஆகையால் அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருவாரு அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்த போது அவருக்கு 60 சீட்டு 80 சீட்டு இப்படி தான் தகவல் வெளியாச்சு. கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுக ஏமாற்றதானே கூட ஆசை இருக்குது. இப்போ திமுகவும் கடந்த காலத்தில் கமல் மேலே ஆசைப்பட்டு தானே சேர்த்துக்கிட்டாங்க. திமுக அதுக்கு முந்தின நாள் நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? மக்கள் நீதி மையம் திமுக ஆசைப்படுதுன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? ஏன் வில்சன் இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் கற்பனை வில்சன் இருப்பீங்க. ஆனால் நடந்துச்சா இல்லையா? ஒரு சீட்டு கூட வாங்காமல். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு 3.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நாங்குநேரில் பள்ளி மாணவர் வீடு புகுந்து இன்னொரு பள்ளி சக மாணவனை வெட்டுறான். இது நம்ம கேள்விப்படாதது. கல்லூரி மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இன்றைக்கி ஒரு மாணவர் இறந்தே போயிட்டார். அது நடந்துச்சு. கல்லூரி மாணவர்கள் இதே தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஆசிரியை தஞ்சாவூரில் ஒரு ஆசிரியை ஸ்கூலுக்குள்ளே பூந்து வெட்டி கொள்கிறான். அவங்க மாறக்கூடிய வாய்ப்பு பார்த்ததுல அர்த்தம் இருக்குமா இல்லையா? ஓரளவு வாக்கு வங்கி இருக்குது. அது இப்போ கடந்த காலங்களில் கசப்பான பேச்சால் அது நாம் தமிழருக்கு இல்லாத நிலைமையில் கூட இருந்திருக்கலாம். கடந்த கால பேச்சு தான் அந்த ரசிகர்கள் மத்தியில் அப்படியே நிற்கும். அவர் மராட்டியர் கன்னடன்ற பேச்சு, அப்புறம் வெற்றிடம் இருக்குதுன்னா சுடுகாட்டில் கூட வெற்றிடம் இருக்கிறது அப்படின்ற பேச்சுகள் இதெல்லாம் இருந்திருக்கும்ல. அந்த கசப்புகள் இருந்திருக்கும். அப்போது என்னென்னா இப்போ அவர் ஒரு நடுநிலையான மனிதராக மாறிட்டார் ரஜினி. எல்லா பக்கமும் எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஆன்மீக அரசியல் சொன்னதால் அவர் பிஜேபியோட அனுதாபியாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவுக்கு கூட்டணி அமையுமா? விஜய் குழப்புகிறாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பொன் வில்சன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன் வில்சன். வணக்கம் நிஜந்தன். திரு விஜய் தன்னுடைய மாநாட்டில் அதிமுக பற்றி ஒன்றுமே சொல்லலை, ஆகையால் அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருவாரு அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்த போது அவருக்கு 60 சீட்டு 80 சீட்டு இப்படி தான் தகவல் வெளியாச்சு. கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுக ஏமாற்றம் தானே? இல்லை, இதில் 2 விஷயம் பார்க்கணும். அதிமுகவுக்கு ஏமாற்றன்றதை விட அதிமுகவுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ விஜய் மாநாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸை விமர்சிக்கல. அவர் வெறும் மோடியை தான் விமர்சித்தார், பிஜேபியை தான். அதுவும் மறைமுகமாக பிளவுவாத சக்திகள், பாசிச சக்திகள்னு. அதே பாசிச சக்திகள் திமுகவுக்கும் கொடுத்தாரு அதே பேரை. அப்படி இருக்கும்போது அப்போ காங்கிரஸ் அகில இந்திய அளவில் 135 ஆண்டு காலம் பிறந்து 135 ஆண்டுகளுக்கு மேலே வந்த கட்சி. அந்த கட்சி அவர் விமர்சிக்கலை. 70 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி. அப்போது ஒருவேளை காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கதான்னு யாரும் கேட்கல. அவரோட பிரதான நோக்கம் என்னென்னா மத்தியில் பிஜேபி ஆளுங்கட்சி, அதை எதிர்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. இன்னொரு விஷயம் குடும்ப கட்சியாக இருக்குது. அப்போ அவரோட அந்த மாநாட்டில் 4 அம்சம்தான் நிஜந்தன். அதில் முதல் அம்சம் அவருடைய கொள்கைகளை சொன்னார். எதிர்பார்த்துட்டு இருந்தது கொள்கைகள். அதில் நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தோம். பாதி கொள்கைகள் தான் இருந்துச்சு, பாதி இல்லைன்றது வேறு விஷயம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நலனை கருதி அது வேறு. அவர் கொள்கைகளை சொன்னார். 2வது விஷயம் என்னென்னா என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்றதை அடையாளம் காட்டினார். கொள்கை எதிரி நிரந்தரம். என்னுடைய அரசியல் எதிரி குடும்ப ஆட்சி நடத்துகிற கொள்ளையடிக்கிற திமுக அரசாங்கம்னார். அப்படி இருக்கும்போது அரசியல் எதிரி தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடலாம். கொள்கை எதிரி நிரந்தரம். கொள்கை எதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் மாறுபடாது. அந்த கொள்கை எதிரி நிரந்தரம். அரசியல் எதிரி மாறுபடலாம். அப்போது திமுக பெரிய அளவில் நம்ம விமர்சிக்கலன்னு கூட சொல்லலாம். அது அப்படி எடுத்துக்கலாம். 3வது விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் எப்படின்னா தனியாக நிற்க போகிறோம், எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம். அவர் சொன்னது அதுதான். நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், பெருந்தன்மையோடு நான் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் எங்களை நம்பி வரவங்களுக்கு. ஆனால் திமுக ஆசையாக இருந்துச்சுல்ல? இல்லை, இதுதான் அவர் சொன்னது. திமுக கூட ஆசை இருக்குது. இப்போ திமுகவும் கடந்த காலத்தில் கமல் மேலே ஆசைப்பட்டு தானே சேர்த்துக்கிட்டாங்க. திமுக அதுக்கு முந்தின நாள் நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? மக்கள் நீதி மையம் திமுக ஆசைப்படுதுன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? ஏன் வில்சன் இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் கற்பனை வில்சன் இருப்பீங்க. ஆனால் நடந்துச்சா இல்லையா? ஒரு சீட்டு கூட வாங்காமல் மக்கள் நீதி மையம் ஒரு சீட்டு கூட வாங்காமல் என்னைக்கோ கிடைக்கிற ராஜ்யசபா சீட்டுக்காக தீவிர பிரச்சாரகராக மாறினார் திமுக கூட்டணிக்கு, அந்த கூட்டணிக்கு. அதனால் அது எல்லா கட்சியும் கதவை திறந்து தான் வச்சிருக்கோம். இப்போ திமுக கூட்டணியும் கதவை திறந்தா வச்சிருக்காங்க. விஜய் வருவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து இல்லை, அது நம்ம ஊடகங்கள் பரவலாக பேச்சு இருந்துச்சு. என்னென்னா
திமுக கூட்டணி ஒரு பக்கம் இன்டாக்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் அதிமுக வந்து பிரதான கட்சி, அதுக்கு ஒரு கூட்டணி அமையணும் அப்படின்றது நம்ம அந்த விஷயத்தில் நம்ம எதிர்பார்த்தது. அது நாம் தமிழரை கூட நம்ம எதிர்பார்த்தோம், பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்பார்த்தோம், தேமுதிக மட்டும்தான் வந்து அந்த பக்கம் வந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது உண்மை. ஆனால் இது வந்து எப்படின்னா நம்மளுடைய கணிப்பு, ஒரு அனுபவத்தில் நம்முடைய கணிப்பு விஜயும் அதிமுக ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய கணிப்பு. இவ்வளவு காலம் 22 நாள் கழித்து 27ஆம் தேதி மாநாடு, 22 நாள் கழித்து எதற்காக விஜய் அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா, அன்றைக்கி முதல் நாள்லேருந்தே பேசியிருந்தோம் அதிமுக விஜய் கூட்டணி வந்துட வாய்ப்பு இருக்குதுன்னு. ஆனால் எதற்காக 22 நாள் கழிச்சுன்னா, இந்த யூகங்கள் இந்த ஒரு ஹேசியங்களை தாண்டி ஒரு கணிப்புகளை தாண்டி ஒரு பத்திரிக்கை முடிஞ்சு போச்சு பேச்சுவார்த்தைன்னு போட்டான், பொய் செய்தியை போட்டான். என்ன போட்டால் 80 சீட்டு பேசிட்டாங்க. அந்த பத்திரிகை என்னென்னா பிஜேபி அனுதாப பத்திரிகைன்னு நல்லா தெரியும் எல்லாருக்கும். அப்போ என்னன்னா, ஒரு கூட்டணி உருவாகக்கூடாதுன்னு மனசில் இருந்துச்சுன்னா அந்த கூட்டணி உருவாயிருச்சின்னு கற்பனையோடு போட்டோன்னா 2 பேருக்குள்ள பகைமை வரும், அந்த கூட்டணி உருவாகாமல் இருக்கும். அந்த நோக்கத்துக்காக அந்த பத்திரிகை போட்டது. அது அப்படி இல்லை. முக்கியமாக திமுக ஆட்சி அகற்றணும். அப்போது அதிமுக தாவேக பாமக சேர்ந்ததுன்னா பலமாக இருக்கும் அப்படிங்கிற விருப்பம் கூட தானே? இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது பிஜேபி ஆட்சியை அகற்றணுன்றதுக்காக அகில இந்திய அளவில் வந்து இப்போ பஞ்சாபில் வந்து இது அகிலேஷ் நம்ம இவர் டெல்லி கட்சி சேரல, அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி சேரல. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் எடுத்திங்கன்னா மம்தா பானர்ஜி சேரல, கேரளாவில் எடுத்திங்கன்னா கம்யூனிஸ்ட் சேரல. அதனால் ஒரு பொது கொள்கை இருக்கும், ஆனால் தன்னுடைய நிரந்தர கொள்கைன்னு ஒன்று இருக்கும். அதற்கு மாறாக வரும்பொழுது சேர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தோல்வி கையில் இருக்கும். தோல்வின்றது ஓரளவு தெரிஞ்சால் கூட சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவை தோற்கடிக்கணுன்றது பொது சித்தாந்தம் தான் எல்லாருக்கும். இது நாம் தமிழர் கட்சிக்கும் அதே சித்தாந்தம் தானே. சரி, இப்போ நாம் தமிழர் யார்கிட்டயும் சேர மாட்டேன்னு தொடர்ந்து அவங்க தனியாக தானே நிற்கிறாங்க. அதனால் எல்லாருமே வந்து எப்படின்னா யார் கூடனாலும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திமுக அதிமுக பிரதான கட்சிகள் சேராது, பிஜேபியும் காங்கிரஸும் சேராது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிமுகவும் பிஜேபியும் சேராது. அது நல்லா இப்போ மூச்சுக்கு 300 தடவை சொல்லியாச்சு. ஆனால் சொல்ல முடியாது, செயற்குழு பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானம். ஆனால் சொல்ல முடியாதுல்ல. இல்லை, இதுதான் பாஜக கதவை திறந்து வச்சு. இல்லை, அது பாஜக அப்பத்திலேருந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. அது வேற விஷயம். என்னன்னா செயற்குழு பொதுக்குழுவில் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்சியில் வந்து கூட்டணி வேண்டாம், ஒரு கட்சி கூட்டன்றது செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி கொடுத்தது இதுதான் முதல் முறையாக இருக்கும். போன செப்டம்பர் 23 2023 அதிமுக செயற்குழுவில் எடுத்தது. அதனால் எடப்பாடியாரே நினச்சா கூட அந்த இது தீர்மானத்தை மாற்ற முடியுமா உடனே அப்படின்னு தெரியாது. அது செயற்குழு தான் முடிவு எடுக்கணும். அப்படி ஒரு திமுகவை அகற்றுவதற்கான ஒரு மனநிலை எதிர்கட்சியிட்ட உருவாயிட்டு வருது இல்லை? ஆமாம், திமுகவை அதாவது எதிர்கட்சிகிட்ட இல்லை, பொதுமக்கள்கிட்டே உருவாது. பொதுமக்கள்கிட்டே திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கும் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்குது தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் ஏதாவது கண்ட்ரோலில் இருக்குதா? கக்கனுக்கு பிறகு காமராஜர் ஆட்சியில் ஐயா கக்கன் தான் வந்து போலீஸ் துறையை வச்சுருந்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து முதலமைச்சர்கள் தான் அந்த துறையை வச்சுருந்தாங்க. இதுக்குன்னா ஒரு முக்கியமான துறை. ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு நாட்டில் நிலைநாட்டப்பட்டால் அந்த நாடு கொஞ்சம் சும்பிச்சமாக இருக்கும், அந்த மாநிலம் அமைதியாக இருக்கும். இதுதான் அடிப்படை தத்துவம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு 3.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நாங்குநேரில் பள்ளி மாணவர் வீடு புகுந்து இன்னொரு பள்ளி சக மாணவனை வெட்டுறான். இது நம்ம கேள்விப்படாதது. கல்லூரி மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இன்றைக்கி ஒரு மாணவர் இறந்தே போயிட்டார். அது நடந்துச்சு, கல்லூரி மாணவர்கள். இதே தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஆசிரியை தஞ்சாவூரில் ஒரு ஆசிரியை ஸ்கூலுக்குள்ள பூந்து வெட்டி கொள்றான் அதிமுக. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர், இல்ல நான் தொடர்ந்து சொல்றேன் வழக்கறிஞர். இல்ல அதிமுக ஆட்சியிலுமே இதே மாதிரியான கொலைகள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு தானே நாங்க தோக்கடிச்சிட்டோம். அப்ப அதிமுக ஆட்சியே இருந்திருக்கலாமே. இப்போ இதை நீங்கள் ஒப்புமைப்படுத்தீங்க, அது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லியே. எங்கள் ஆட்சியை பார்த்தா மக்கள் எல்லாம் சந்தோஷமாகறாங்க, ஒரு கொம்பனாலும் எங்களை குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லலையே அவங்க. அதை தான் சொல்ல வரேன். இப்போ அடுத்து வழக்கறிஞர் ஓசூரில் வாசல்லையே சரி மருத்துவமனையில் பூந்து மருத்துவரை கத்தியால் குத்துனது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் எப்படி கலைஞர் பேரில் இப்போ ஆரம்பித்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, பயங்கர பாதுகாப்போடு இருக்க வேண்டிய ஹாஸ்பிட்டல், அவங்க தந்தை பேரில் வச்சிருக்க ஹாஸ்பிட்டல். அதுதான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது அங்கேயே ஒரு சீஃப் டாக்டரை அவர் அறையிலேயே போய் குத்துறான்.
அப்போது எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்குது? இப்போ இதில் வந்து தனிப்பட்ட, நீங்கள் சொல்கிறது எல்லாமே தனிப்பட்ட காரணங்கள், இது எல்லா ஆட்சியும் நடக்குதுன்னு சொல்லலாம், உண்மையில் ஏற்றுக்கலாம். நீங்கள் சொல்கிறது தனிப்பட்ட காரணங்கள் அங்கே இங்கே நடக்கும்ன்றது. ஆனால் ஒரு டாக்டரை வந்து கத்தியால் குத்துறது வந்து தனிப்பட்ட காரணம். அங்கே இருக்கிற என்னென்ன உளவியல் ரீதியாக வந்து டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னொரு பக்கம் அவருடைய ஆஸ்பத்திரியில், இன்னொரு பக்கம் மருத்துவர்கள், செவிலியர்கள், நர்ஸுங்கள் முன்னாடி பேஷண்ட்டுக்கிட்டையும் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்கிட்டையும் அவங்க எந்த மாதிரி நடக்கிறாங்க? இது புதுசாக நடந்திருக்கான்னு இது மருத்துவர்கள் தாக்கப்படுவது தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க அல்ல, நாடு முழுக்க நடந்துட்டு தான் இருக்கு. இல்லை, நாடு முழுக்க நடக்குதுன்னா நாடு முழுக்க திராவிட மாடல் ஆட்சி இல்லையே, அப்போ எங்கேயும் மோடி ஆட்சியே இருக்கட்டுமேன்றுவாங்களே. அதனால தான் சொல்கிறேன், அதை நம்ம ஒப்புமைப்படுத்தவே கூடாது. நம்மளது எங்களது திராவிட மாடல் ஆட்சி, எங்களது வளர்ச்சி அடைந்த மாநிலம், 53% 2030 மோடி வச்சிருக்காரு உயர்கல்வியில் தண்ணீர் அடையணும்னு. நாங்கள் எப்பயோ தண்ணீர் அடை, இதெல்லாம் நம்ம மார்த்தட்டி சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதுலேயே நம்ம மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்களுக்கு மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணலாம், நீங்கள் மோசமான விஷயங்களுக்கு மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணால் என்ன அர்த்தம்? அப்போ நம்ம வளர்ச்சியை அடைய முடியாது. இதற்கு மேலே இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. அண்ணா நகரில் சிறுமி கற்பழிக்கப்பட்டார், ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அந்த ஆய்வாளர் என்ன செய்கிறாங்க, அந்த பெற்றோரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, அந்த குற்றம் செய்தவன் பேரை எடுத்துருன்னு சொல்லாதன்னு. வாக்குமூலம் எங்கே வாங்குறாங்க? கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் சேர்த்த பிறகு, அவங்க கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியிலேருந்து புகார் தெரிவித்த பிறகு அந்த லிஃப்ட்டுக்கிட்டே நின்று வாக்குமூலம் வாங்குறாங்க. எது ஆக்சுவலாக போக்சோ சட்டத்தில் வரணும் இது. அந்த லிஃப்ட்டுக்கிட்ட நின்று வாக்குமூலம் வாங்குறாங்க. எத்தனை நாள் கழித்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுகிறது? அப்போ இதை வந்து நீதிமன்றம் சுமோட்டோவாக எடுத்துக்கிச்சு, தன்னால் வந்து எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா சிபிஐ வழக்குக்கு அது கொடுக்குறாங்க. இப்போ இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். மற்ற ஆட்சியில் நடக்குதுன்னு சொன்னீங்களே, இந்த சிபிஐ வழக்கு வானான்னு தமிழக அரசு, திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த வழக்கை எடுத்துகிட்டு. ஒரு 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக அந்த வழக்கு சிபிஐட்ட கொடுக்க வேணான்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. எதற்காக உச்ச நீதிமன்றம்? அதுவும் எப்படி? இந்தியாவிலேயே சிறந்த வழக்கறிஞரை வச்சு வாதாடுறாங்க. லட்சக்கணக்கான ரூபாய், யாருடைய வரிப்பணம்? உங்கள் வரிப்பணம், என்னுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணத்தை கொடுத்து லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து அங்கே வாதாடி, இப்போ என்னது சிறப்பு குழு ஒன்று போட்டிருக்காங்க, 9 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் இல்லாமல் இருக்கணும், தமிழர் அதிகாரிகள் இல்லாமல் இருக்கணும், அவங்க போட்டிருக்காங்கல்ல அந்த குழு. அப்போது இது எப்பேற்பட்ட இன்னொன்று என்ன போட்டிருக்காங்க, இந்த ஏழை பெற்றோர் இருக்காங்களே அவங்களால சுப்ரீம் கோர்ட்டு போய் வழக்காட முடியுமா? அந்த வழக்கறிஞருக்கு 75,000 ரூபாய் இவங்க கொடுக்கணும். நம்ம அரசாங்கம், யாருடைய பணம்? உங்கள் பணம், என் பணம். இப்போ இதை தான் நான் சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு. இப்போ தெரியுதா உங்களுக்கு சட்டம் ஒழுங்குன்னு? அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சம்பவம் மரக்காணத்துலேயும் விழுப்புரத்துலேயும் ஏற்கனவே நடந்தது. ஏற்கனவே 24 பேர் மரணம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி. அதற்கு பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த செந்தில்குமார், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தில் போய் மனு கொடுக்குறாரு. அதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு 8 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். எங்கள் தொகுதியில் வந்து கள்ளச்சாராயம் பெருகி இருக்கிறது கள்ளக்குறிச்சியில், இதை உடனடியாக விசாரிக்கணும், அதனால தகராறுகள் நடக்குது, இதை உடனடியாக நம்ம வந்து தீர்மானம் கொண்டு வந்து கவன தீர்மானம் தனியாக விவாதிக்கணும் அப்படின்னா அதை எடுக்கவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. அப்போ அன்னைக்கு அதை அனுமதிச்சிருந்தா இந்த 68 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது தொடருது சட்டம் ஒழுங்குக்கு. மூன்றாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல ஒரு 4 பேர் இறந்த உடனே கலெக்டர் ஸ்ரவன்குமார், இந்த பழைய விஷயங்கள் இதெல்லாம் இல்ல பக்கத்துல ஒரு பழைய விஷயங்களுக்கே போயிட்டு இருக்கு, பக்கத்துல ஒரு எம்எல்ஏவையும் இல்ல, இப்ப அந்த வழக்கு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க சொல்றேன், சிபிஐ கொடுத்துருக்காங்க. சிபிஐட்ட கொடுத்துருக்காங்க. சிபிஐட்ட கொடுத்தது மட்டும் இல்ல, பாரஸ் பாரதி என்ன சொல்றாரு, அப்பீலுக்கு போவோன்றாருல, இல்ல அது முடிவு பண்ணப்படும் தான் சொல்றாரு. இது எல்லாமே திமுக அரசை அகற்றலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுத்து பல கட்சிகள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலை உருவாக்குது. அதுதான் அதிமுக, தாவேகா, பாமக எல்லாம் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்குது. அந்த எதிர்பார்ப்பு தானே அதிமுக இருக்கு. ஆட்சிக்கு வரதா இருந்தா மற்ற கட்சிக்கு உதவி வேணும், பாமக வேணும், தாவேகா வேணும். இல்ல இது வந்து ஒரு வகையான மனநிலை. இது எப்படின்னா, திமுகன்ற கட்சிக்கு ஓட்டு கிடையாது, அப்படிதான் நம்ம சொல்ல வரோம். திமுகன்ற கட்சிக்கு ஓட்டு கிடையாது, நம்ம ஊடகங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறது. அந்த கூட்டணியால் தான் அது ஜெயிக்குது, இதுதான் காரணம். அப்போ அதிமுகவில் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடியாது, இதை தான் நம்ம சொல்கிறோம். இதை எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா? திமுகவுக்கு வாக்கு வங்கி பெரிய அளவில் கிடையாது, அவங்க கூட்டணியால் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும் சரி, எதிர ஒரு கட்சி நின்றுச்சுன்னா மக்கள் விரும்பினால் ஓட்டை ஒட்டுமொத்தமாக அதுக்கு எதிர்ப்பாக போடும்போது அதிமுக வெற்றி பெற 90% வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துல பிரதான அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திமுக கூட்டணியில் எதிர்ப்பு ஓட்ட, அதிருப்தி ஓட்ட அறுவடை செய்யக்கூடிய இடத்துல
அதிமுக இருக்கிறது. அதை வந்து இன்னும் நிச்சயம் படுத்துறதுக்கு தான் அடிஷனல் கூட்டணிகள். நாம் தமிழர் கட்சியும் தனியாக நின்று வெல்ல முடியுங்கிற நம்பிக்கை தான் இருக்கு. இல்லை, இது வரைக்கும் எத்தனை தடவை வென்றிருக்காங்க? இல்ல, 32 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. அதிமுக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. சில நேரங்கள் 22% 23% வாக்கு வங்கி சரிந்து திருப்பி உயர்ந்திருக்கிறது. இதே மாதிரி தான் திமுக 2011 22.4% வாக்கு வங்கி குறைஞ்சு மறுபடியும் ஏறி இருக்குது. அதனால திமுக அதிமுகன்றது பிரதான கட்சிகள், ஓரளவு வீழ்த்த முடியாத கட்சிகள்ன்றது. அவங்க 2 பேருக்குமே வந்து கூட்டணி வந்து அடிஷனல் பலம் தான். நாம் தமிழர் ஒரு அடிஷனல் பலமா இருக்கும். யார் கூட போனாலும் நாம் தமிழர் இல்ல, நாம் தமிழர் வந்து அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க தனியா தான் நிக்க போறாங்க 234 தொகுதியிலையும். ஆனா அது அவங்க தனியா தான் இருப்பாங்க நினைக்கிறீங்களா? உறுதியா இருப்பாங்களா? அது நிச்சயமா அவங்க உறுதியா இருப்பாங்க. ரஜினி ஏன் பார்த்தாரு? அவங்க மாறக்கூடிய வாய்ப்பு ரஜினி பார்த்ததுல அர்த்தம் இருக்குமா இல்லையா? இல்ல, ரஜினி கட்சி ஆரம்பிக்கல. இல்ல, சீமான் எதுக்கு பார்த்தாரு? அதுதான் சொல்றேன், ரஜினி கட்சி ஆரம்பிக்கல சீமான். இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் ரஜினியை பார்த்ததுல வந்து இப்போ நம்ம வெளியே சொல்றது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்றாங்க, இல்லை மூத்தவர்ன்னு இருக்காங்க. பிறந்த நாளைக்கு பார்க்க வேண்டியது அது லேட் ஆயிடுச்சு, அதனால இப்போ பார்த்தேன்றாரு. போன பிறந்த நாளைக்கு பார்த்தாரான்னு தெரியல, அதுக்கு முந்தின பிறந்த நாளைக்கு பார்த்தாரான்னு தெரியல. இதுதான் இல்லை, இது 60வது பிறந்த நாளா, அந்த மாதிரி ஏதாவது சிறப்பு இருக்கிறதா அதுவும் தெரியல. அப்படி இல்லை அப்படின்னா அவரே சொல்றாரு, இதுல அரசியலும் இருக்கும்னு சொல்லிட்டாரு. அவரே சொல்றாரு. என்ன அரசியல்? அதனால அரசியல் இருக்க வாய்ப்பு. ஏன்னா நிறைய எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டாங்க. இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் முழுக்க பெரிய எதிர்ப்பு அரசியல், அப்புறம் கொஞ்சம் வந்து அதிகமான பேச்சினால, அதிகமான வெறுப்பு பேச்சால ஒரு அதிருப்தி அரசியல் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே அவர் யாருக்கு எதிராக பேசினாலும் பெரிய அளவில் வந்து அதிருப்தி அரசியலை பேசுவார், எதிர்ப்பு அரசியலை பேசுவார். சில வார்த்தைகள் வந்து ரொம்ப உக்கிரமாக வந்துடும் அப்படின்றது அது அறியாமல் உக்கிரமாக வந்துடும். அது இன்றைக்கெல்லாம் ஊடகங்கள் பெருகிடுச்சு. நீங்கள் பழைய இதெல்லாம் எடுத்து அப்படியே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி சொல்லிவிட்டு அப்புறம் மாறுறது வேறு விஷயம். மீசை இல்லாத ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி செலுத்தலாம் அந்த காலத்தில் சொல்லலாம். இப்போ அப்படி கிடையாது, எடுத்து போட்டுருவாங்க. இப்போது அந்த மாதிரி இருக்குது. இப்போ ரஜினியை சந்திச்சதே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஜினியை பற்றி அவர் கடந்த காலத்தில் பார்த்தது இப்போ எல்லாமே அது வைரல் ஆகிட்டு வருது. கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிற எண்ணத்தில் மாற்று மொழிக்காரர், வேற்று மாநிலத்துக்காரர் வரக்கூடாதுனாரு. இப்போ இல்லை அப்படிங்கிற சமயத்தில் எதற்காக பார்த்துறதுல என்ன அரசியல் முக்கியத்துவம் இருக்கு? நீங்கள் முக்கியமாக ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதற்காகவா, இல்லை அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய வாக்கு வங்கியை குறைக்க வேண்டும் என்பதற்காகவா, இல்லை மற்ற கட்சிகள் தன்னை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவா, என்ன நோக்கம் இருக்கும்? ரஜினிக்கு ஓரளவு வாக்கு வங்கி இருக்குது. அது வந்து இப்போ கடந்த காலங்களில் வந்து கசப்பான பேச்சால் வந்து அது நாம் தமிழருக்கு இல்லாத நிலைமையில் கூட இருந்திருக்கலாம். கடந்த கால பேச்சு தான் அந்த ரசிகர்கள் மத்தியில் அப்படியே நிற்கும். அவர் வந்து மராட்டியர், கன்னடர்ன்ற பேச்சு, அப்புறம் வந்து வெற்றிடம் இருக்குதுன்னா சுடுகாட்டில் கூட வெற்றிடம் இருக்கிறது அப்படின்ற பேச்சுகள் இதெல்லாம் இருந்திருக்கும்ல, அந்த கசப்புகள் இருந்திருக்கும். அப்போது என்னென்னா அந்த இப்போ அவர் வந்து ஒரு நடுநிலையான மனிதராக மாறிட்டார் ரஜினி. எல்லா பக்கமும் எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஆன்மீக அரசியல் சொன்னதால் அவர் பிஜேபியோட அனுதாபியாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த ரசிகர்கள் அந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாது. அது நமக்கு அவர் வந்து அதை வந்து கை காட்டலை, இந்த பக்கம்தான் அந்த பக்கலான்னு. அரசியல்லேருந்து ஒதுங்கின பிறகு அரசியல் சாயம் இல்லாமே இருக்கார். ஏன்னா திமுக மேடையிலையும் நிற்கிறாரு. அதே நேரத்தில் வந்து அதிமுக கிட்டையும் சசிகலா அம்மையார் வீடை போய் பார்த்து கோயில் மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். அதனால் எல்லார்கிட்டையும் நல்ல இணக்கத்தோடு தான் அவர் இருக்கிறார். அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த பகைமை உணர்ச்சி குறையணுன்றதுக்காக இவர் போய் பார்த்து என்ன லாபம் இல்லை. அப்போது அந்த வாக்குகள் அரசியல் வாக்குகள் இருக்குதுல்ல, ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அதில் ஓரளவுக்கு கிரகிக்கலாம்ல. ஏன்னா கடந்த காலங்களில் அவர் பேசின பேச்சு அந்த மாதிரி வெறுப்பு பேச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் விமர்சிக்கும் போது கூட விஜய் வந்து என்னுடைய தம்பி அப்படின்னு, அதாவது ஆதரவு தெரிவிக்கும் போது ஒரு எல்லையை மீறி பாசத்தோடு ஆதரவு தெரிவிச்சிடுறாரு. எதிர்க்கும் போதும் அந்த எல்லையை மீறி பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அப்போ கொடுக்கும்பொழுது என்ன சொன்னார், என்னுடைய அன்பு தம்பி தமிழன் வரணும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்ன சொன்னார், இந்த மாதிரி அவன் எனக்கு எதிராக வந்தால் கூட சரி நான் விஜயை விமர்சிக்க மாட்டேன், என் தம்பி அப்படின்னு சொன்னார். அவர் மாநாட்டுக்கு அழைச்சால் போவேன் அப்படின்னு சொன்னார், மாற்றுக் கட்சி மாநாடுக்கு. இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே பேச்சு பார்த்திங்கன்னா அது எல்லையை மீறி போன மாதிரி ஆயிடுச்சு. சில விஷயங்களில் கொள்கை ரீதியாக வேறுபாடு இருக்கிறது, அது இல்லைன்னு சொல்ல. திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறுன்றாரு, அதெல்லாம் கரெக்டு. அவர் சொல்கிற பாணியில் அவருடைய கொள்கைகளை சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை சொல்லும் போது கூமுட்டை அழுகின முட்டை அப்படின்ற, அப்புறம் லாரியில் அடிபட்டுருவார் அப்படின்ற வார்த்தைகள்லாம் எக்கச்சக்கமாக பேசிட்டார்ல, அது ஒரு பகைமையை உண்டு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அரசியல் தான் இப்போ எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் தான். இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு.
எங்கள் கார் ரேஸுக்கு, எங்கேயோ இருக்கிற அஜித்துக்கு உடனே வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அப்போ அது நம்ம யூகம் பண்ணலாம், ஒருவேளை விஜய்க்காகவா அது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு. அதுபோல் இப்போ ரஜினியை போய் சந்திச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் வருகையால் ஏற்படுகின்ற ஏதாவது ஒரு இழப்பு இருந்ததுன்னா அதை சரி கட்டுவதற்காக ரஜினி போய் பார்த்தாரா சீமான்? இல்லை, இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இளம் தலைமுறை வருதுன்னா இன்றைக்கு விஜய் பக்கம் கணிசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் பக்கம் கடந்த காலங்களில் போச்சு ஒரு கட்டத்தில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை ஒரு எதிர்பார்ப்போட 10 வருஷத்துக்கு மேலே ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு பேச அவர் பக்கம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு. இப்போ திமுக அதிமுக பாரம்பரிய ஓட்டு இருக்கும், அடுத்த தலைமுறை ஓட்டையும் கிரகிக்கணும்னு தான் அவங்களும் விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது பெருவாரியான இந்த மடைமாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த பக்கம் கவனத்தை திருப்ப அதில் கணிசமானது இப்போ விஜய் பக்கம் போகும்போது அந்த இழப்பு இவர்கள் எல்லாருக்கும் இயற்கையாக ஏற்படும் இல்லையா? அந்த இழப்பை சரி கட்டுறதுக்கு கூட அணுகி இருக்கலாம். ஒரு மென்மையான போக்கோட ரஜினியை அணுகி இருக்கலாம். அப்படின்னு என்ன லாபம் கிடைக்கும்? ஆமாம், அந்த வாக்கு வங்கியை கொஞ்சம் இழந்த வாக்கு வங்கியை மீட்பதற்காக அதிகரிக்கிறதுக்கு இருக்கலாம். 8 15 போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது நம்ம கணிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு பெரிய எதிர்பார்ப்பு பெரிய அளவு நாம் தமிழருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்காரு. 1 3 5 8 8.2 வந்திருக்காருல்ல? ஆமாம், 8.2 இப்போ வந்திருக்காரு. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30-35% ஓட்டு இல்லாமல் ஆட்சி மாற்றத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. 30லேருந்து 35% ஓட்டு வேணும். அப்படி இருந்தால்தான் எல்லாருமே தனித்தனியாக நின்றாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 28-30% ஓட்டுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கூட்டணி வாக்குகள் கிடைக்கும். அதிருப்தி வாக்குகள் இருந்தால் கூட அந்த கூட்டணிக்கு ஒரு 30-32% இருக்குதுன்னா அதை பீட் பண்ணணுன்னா ஒரு 35% எதிர வந்தால் தான் கிடைக்கும். இல்லைன்னா வாக்கு வங்கி கிடைக்கும். அந்த வாக்கு வங்கி கிடைச்சுன்னா இப்போ அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அவருக்கு. அதுக்கு மேலே என்ன, ஆட்சியை தான் பிடிக்கணும். அந்த ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வாக்கு வங்கி கிடைக்குமா? அது எப்போ கிடைக்கும்ன்றது நம்ம அனுபவத்திலே நம்மளுக்கு தெரியும். அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும்னா இங்கே எல்லாருடைய தெய்வம் வேணும்ல? நிச்சயமாக அப்படி கிடையாது. அதுதான் ஒரு விஷயம். நீங்கள் என்னென்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக ஓட்டு போடணும்னா ஒட்டு மொத்தமாக அப்படியே மாறி போடுவாங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம் 2 முறையும் பிஜேபி மோடி வேண்டான்னு முடிவு பண்ணாங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு பக்கமாக போகிறாங்க. ஏதோ 1-2 ஓட்டு மாறலாம், மற்றபடி ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினா எடப்பாடியா திமுகவா அதிமுக அப்படின் போது அந்த முடிவை எடுப்பாங்க. அந்த முடிவை எடுக்கும்போது அந்த பக்கம் எந்தெந்த கூட்டணி இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே ஆதாயம் கிடைக்கும். எடப்பாடி ரேஸ்ல இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இப்போ எடப்பாடி ரேஸ்ல இருக்காரா? 100% ரேஸ்ல இருக்காரு. அது ரிசல்ட்ல தான் பார்ப்பீங்க நீங்கள். மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுக ஸ்டாலினுக்கு மட்டும்தான் சட்டமன்றத்தில் ஓட்டு. சட்டமன்றத்தில் காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்ட்டுக்கோ நம்ம வைகோவுக்கோ பெரிய அளவில் திருமாவளவனுக்கோ அந்த பக்கத்தில் பெரிய அளவு இப்போ திருமாவளவன் இருக்கும், சில ரீஜனில் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி என்னென்னா சட்டமன்ற தேர்தலில் திமுக ஸ்டாலின் இதைத்தான் பார்ப்பாங்க, உதயசூரியன், இந்த 3 தான். மற்றதெல்லாம் அடிபட்டோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எடுத்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை, இதுதான் அதிமுக ரெட்டலை. சரி, எடப்பாடி பழனிசாமியை ஒரு முக்கியமான ஃபோர்ஸை பார்ப்பாங்களா? 75 சீட்டு கொடுத்தாங்கல்ல, பார்த்தாங்கல்ல போன தடவை. 2 பேரும் சேர்ந்து 10 வருட ஆட்சிக்கு பிறகு எடப்பாடி பன்னீர் சேர்ந்து இருந்தாங்க. இப்போ பன்னீர் பழத்தை வச்சுட்டு எவ்வளோ வாங்கினார்? 3,42,000 தன்னுடைய சொந்த தொகுதியில். அதிமுக இல்லையே, தினகரன் எவ்வளோ மேலாச்சு? அப்போ தினகரன் ஆர்கே நகரில் 89,000 ஓட்டு வாங்கினாரு. அப்போ 89,000 வெறும் குக்கர் சின்னத்தில். திமுக டெபாசிட் போயிடுச்சாங்க. திமுக வெறும் 24,000 ஓட்டு ஆர்கே நகரில் டெபாசிட் போயிடுச்சு. அதனால் அது கணக்குன்னு வராது. கணக்குனா கட்சி பிரிஞ்சுதுன்னா நீங்கள் கணிசமான ஓட்டு வாங்கணும், கணிசமான தொகுதியில் நிற்கணும். அது முக்கியம். ஜானகி அம்மையார் எத்தனை தொகுதியில் நின்றாங்க? ஜானகி அம்மா ராமநாதபுரம் ஒரு தொகுதியில் மட்டும் நின்றாங்களா அந்த எலெக்ஷனில்? ரிசல்ட்டு வேறு விஷயம். ஆனால் கட்சி பிரியுது அப்படின்னா சம தொகுதியில் நிற்பாங்க. இப்போ அங்கே அஜித் பவாரும் சரத் பவாரும் எத்தனை தொகுதியில் நின்றாங்க? ஒரே ஒரு தொகுதியில் பலப்படை சின்னத்தில் நின்றார் கிடையாது. அப்போது நம்ம வெளியே பேசலாம், உங்கள் பின்னாடி எவ்வளோ வாக்கு இருக்குதுன்றது தான் உங்களை நிர்ணயிக்கும், உங்கள் செல்வாக்கை நிர்ணயிக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்கன்றது நிர்ணயிக்காது. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கீங்க, கட்சியிலேருந்து எவ்வளோ ஆதிக்கம் செலுத்திருக்கீங்க, எவ்வளோ செல்வாக்கை நிரூபிச்சிருக்கீங்க, அதுதான் வாக்கு நிர்ணயிக்கும். நம்ம ஓபிஎஸ்ஸை அவரை நம்ம வெறுப்பு கிடையாது, தினகரன் வெறுப்பு கிடையாது, சசிகலா வெறுப்பு கிடையாது. பட் செல்வாக்குன்றதை நிரூபித்தா தான். ஆனால் அதிமுகவின் 99% ரசிகர்கள், தொண்டர்கள், வாக்காளர்கள் எல்லாமே இந்த அதிமுக பக்கம் தான் இருக்கிறாங்க. ரெட்டலை இருக்க அதிமுக பக்கம் தான். அதை எடப்பாடியார் அதை
அழகாக ஆளுமை செலுத்தி கைப்பற்றார். வாக்கு வங்கி கொஞ்சம் சரிஞ்சிருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதை கைப்பற்றக்கூடிய இடத்துல அந்த ஆளுமை திறனோடு அவர் முன்னோக்கி வராரு. அது 2019 தொன்று நம்ம பார்த்துட்டு தான் வரோம் கண்டினியூஸாக. அப்போ சட்டமன்ற தேர்தல் போது அதை அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல வந்து எடப்பாடியார் இருப்பார் கண்டிப்பாக. முக்கியமாக விஜய் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், தனி கட்சி இருக்கின்ற டிடியோட உடன்பாடு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. வரமாட்டான்னு சொன்ன பிறகு மறுபடியும் அவரை சேர்த்து கொண்டால் தான் வெற்றி பெற முடியுமோங்கிற எண்ணத்திற்கு அதிமுக வந்துருச்சுல்ல. 2024 விஜய் எங்கே வந்தார்? 2024 விஜய் இல்லையே, ஜெயிக்கலையே. அப்போ ஓபிஎஸ் சேர்க்கலையே, ஜெயிக்கலையே. இல்லை ஓபிஎஸ் சேர்க்கலையே, ஜெயிக்கிறது அப்புறம் தான். தேர்தலுக்கு முன்னாடி ஓபிஎஸ் சேர்க்கலையே. இப்போ ஆட்சிக்கு டிடிவே சொல்லுங்க, மத்தியில் ஆட்சி செலுத்துற பிஜேபியை சேர்க்கலையே. 24 சிஎம் ஆகணும்ல எடப்பாடியார். அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்சி ஒரு கட்சியை தோக்கடிக்கணும் அப்படின்னா அந்த கட்சி வந்து தன்னுடைய வியூகத்தை அமைக்கும். கூட்டணின்றது யாரையும் நீங்கள் வந்து மிரட்டி உருட்டி பணிய வைக்க முடியாது, எந்த கூட்டணியும். இப்போ திமுக கூட்டணியில் கூட இன்டாக்டாக வச்சுருக்காங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்தெந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அடுத்த விட சமரசம் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற திமுக கூட்டணியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைகட்ட தொண்டர் வரைக்கும் அந்த கன்வர்ஷன் இருக்குமா, ஓட்டு கன்வர்ஷன்னா இந்த முறை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை, இப்போ எஸ்ஹெச் எலக்ட்ரானிக்ஸு சாம்சங் தொழிலாளருக்காக துணை நிறுவனம் 91 பேரை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இன்றைக்கு அந்த யூனியன் தலைவர் வழக்கே போட்டிருக்காரு உண்ணாவிரதம் உட்காரத்துக்கு. உண்ணாவிரதத்தை தவிர வேறு எல்லா போராட்டத்துக்கும் உங்களுக்கு அனுமதின்னு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்குது. இப்போ அந்த தொழிலாளர்கள் எந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க? 28 கம்பெனியுடைய தொழிலாளர்கள் சாம்சனுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுவேன்னாங்க. அன்னைக்கு ஒரு சமரசம் பண்ணி அதை வாபஸ் வாங்க வச்சாச்சு. ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான வேலை நடந்துச்சானா நடக்கலை, இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. அப்போ அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இல்லையா, அது நடக்கும். மது ஒழிப்பு மாநாடு அதை நடத்தினாங்க, அந்த நேரத்தில் எவ்வளோ. அதே மாதிரி தலித்து முதலமைச்சர் ஆக முடியுமா, அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமா, இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது. இந்த கன்வர்ஷன் நடக்கணும்ல. ஒரு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த தலைவர்கள் மத்தியில் மட்டும் சமரசம் கிடையாது, அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அந்த சமரசத்தோடு போகிற மாதிரி இருக்கணும். அந்த கன்வர்ஷன் வந்து திமுக கூட்டணிக்கு இந்த முறை கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஏன்னா இயற்கையாகவே நிறைய துறைக்கு வந்து அவங்க செய்யலை. உண்மையாக யதார்த்தம் அதுதான். இப்போ திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குறை சொல்லணுன்னுக்காக சொல்ல, அவங்க என்ன செய்தாங்க அதை சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் இதை வந்து எங்கள் ஆட்சி உருவாக்கி நடத்தியது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாமே வந்து வாக்குறுதியில் செய்தது வந்து அரைகுறையாக செய்திருக்காங்க, நிறைய செய்யாத விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து யார் மாற்றி சொல்கிறது? இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும் நம்ம பலவீனத்தோடு இருக்கிறோம், அதனால தான் கூட்டணிகளை எந்த ஒரு சமரசம்னாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தோடனே கூப்பிட்டு பேசி எங்களுக்கு எதிராக நீங்கள் நடத்துகிற மாநாட்டிலேயே எங்கள் கட்சிக்காரங்களே வந்து கலந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டாரா இல்லையா? அது நம்ம பார்த்தோமா இல்லையா? இது எங்கன்னா இந்த முரண்பாடோட மொத்த ஒரு கூட்டணி இருக்குமா? இந்த அன்னைக்கு கூட்டணி இருக்குதா இல்லையா? அது பிரச்சனை. அதுதான் சொல்கிறேன் நான். அதனால் இது கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் திமுக வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றதா வரலாறு கிடையாது, கன்சிக்வெண்ட்டாக 2வது நின்றதா வரலாறு கிடையாது. ஆனால் அதிமுக அந்த வரலாறு இருக்குது. சரி, அதனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடுமையான போட்டியாளராக இருக்கும். கூட்டணி வந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ். இப்போ விஜய் வருவாரா இல்லையான்றது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். நீங்கள் விஜய் கூட எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா இந்த பத்திரிகையில் கொடுத்துருக்கிற செய்தி பொய் செய்தி, இதை தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எந்த காலத்திலையும் கூட்டணி வருவாருங்கிறீங்க, வர வாய்ப்பு இருக்குது. என்னைக்கு இருந்தாலும் இல்லையா, அவரு காங்கிரஸ் திருமாவளவன் கூட வாய்ப்பு இருக்குது. எந்த சைடும் வாய்ப்பு இருக்குதா இல்லையா? வாய்ப்பு வந்து ஓப்பன் ஆப்ஷன்ல தான் எல்லாருமே வச்சிருப்பாங்க. அவங்க வந்து கட்சியை வளர்க்கணும். நாங்க முதலமைச்சர், எங்க தலைவர் முதலமைச்சர் அப்படின்ற கொள்கை எல்லா கட்சிக்கும் இருக்கும். அதற்காகத்தான் உழைப்பாங்க. இப்போ விஜயும் அவங்க தலைவரை முதலமைச்சர் ஆக்கணும், அவங்க தொண்டர்கள் உழைக்கணும். அதற்காக இப்போ 15 மாதங்குது, 1.25 வருஷம் உழைப்பாங்க, நிர்வாகிகளை போடுவாங்க. அதற்கு பிறகுதான் தெரியும் கூட்டணியா கூட்டணி இல்லையான்னு. இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் உரிமையாக திரு பொன்வேல் சார் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.